அன்பார்ந்த கடகராசி என்பர்களே, பொதுவாக கடகராசி தாய் உள்ள குணராசி கடகராசி சொல்றாங்க. அன்பான உள்ளம் கொண்டவர்கள் கடகராசி என்பர்கள், கடக லக்னம் கடகராசி என்பர்கள், குடும்பத்துக்காக தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய நபர்கள் இந்த லக்னம், இந்த ராசிக்காரங்க. இவங்க ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுடைய ஓட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது. இவங்க யார் எது சொன்னாலும் பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாங்க. நீ என்ன வேணா பேசிட்டு போ, என்னுடைய வழி தனி வழி சொல்லி பயணிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க இந்த லக்னம், இந்த ராசிக்காரங்க. நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபர்கள். ஒருத்தர் மேல அன்பு வச்சுட்டு அவங்க மாதிரி யாரும் அன்பு வைக்க முடியாது. நல்ல பாசத்தை ரொம்ப காட்டக்கூடிய நபர்கள் கடக லக்னம் கடக ராசி அன்பர்கள். தாய் மாதிரி பாசத்தை காட்டக்கூடிய நபராக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு ஆழ்ந்த சிந்தனை பயங்கரமா இருக்கும். இவருடைய கற்பனை பாருங்களேன். ஒரு வேலைக்கு போய் சொல்லுங்க, அந்த வேலையை முன்கூட்டியே கற்பனையாக யோசிச்சிருவார். பல கற்பனை இருக்கும். இவங்க தான் நடிப்புக்கே காரகருங்க. நடிக்கிற துறையெல்லாம் பாருங்க கடகராசி கடக லக்னமா இருப்பாங்க. அப்ப வேற எந்த ராசியா இருப்பாங்க, ஆனா கடக லக்னமா இருப்பாங்க. அப்படியே கற்பனை பண்ணி தன்னை கரெக்டா நடிப்புல ஃபார்ம் பண்றவங்க யாருன்னா கடகராசி கடக லக்னக்காரர் தான். கலையில ரொம்ப நேசிப்பாங்க. இசை கலை இதெல்லாம் நிறைய ஆர்வம் இருக்கும். தாய் மாதிரி தன்னுடைய குடும்பத்தை சுமக்கக்கூடிய நபர்கள் இந்த லக்னம், இந்த ராசி என்பர்கள். அது மட்டும் இல்லாம எதுலையுமே கலங்க மாட்டாங்க. எது வந்தாலும் சரி. ஏமாற்றம் சொல்லுவாங்களா, இவங்க அதை சொல்லலாம். வாழ்க்கையில குடும்பத்துக்காக தன்னையே ஏமாற்றிக்கக்கூடிய குணம் இருக்கும். இவங்களுக்குன்னு எதுவுமே சேமிக்க தோணாது. லக்னம், இந்த ராசிகிட்ட பார்த்துட்டாலே குடும்பம் ஃபேமிலி தான் இவங்களுக்கு. பாருங்க, நீ வரக்கூடிய எதிர்காலங்கள் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன். இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல திசா புத்தியை கம்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. உடைய சுய ஜாதகத்துல பாருங்க. ஏன்னா நம்மளுடைய உடம்புல 9 நவகிரக ஒளிகள் இயங்குது. எந்த ஒளிகள் பலவீனமோ அதான் நம்முடைய கர்ம வினை. அப்ப நம்முடைய பிறப்பு ஜாதகம் ஒரு மெயினான விஷயம். லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடலை சொல்றாங்க. அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. விதிஜாதகம் தான் ஃபர்ஸ்டா நம்ம பார்க்கணும். அதனாலதான் எல்லா வீடியோன்னு சொல்லி ஒரு பொது பலனா பாருங்க. ஏன்னா நமக்கு கடகராசி கடக லக்னக்காரங்க எனக்கு பாருங்க நிறைய சப்ஸ்கிரைபர், என்னுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்ததே இவங்க தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. நிறைய ஜாதகம், நிறைய சப்ஸ்கிரைபர், நிறைய குடும்ப ஜாதகம் நிறைய கொடுத்துருக்காங்க. நம்ம குறைஞ்ச நாள் தான் நம்ம ஆன்மீக பயணத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். குறைஞ்ச நாளே நிறைய சப்போர்ட் பண்றீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. என்னுடைய வீடியோ எல்லாமே கோவில் ஸ்தலம் தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன். இப்போ வரக்கூடிய இந்த தை மாசம், தை பிறந்தால் வழிய பிறக்குன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாசம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதில் கடைசி மட்டும் நீங்க வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப கிரக அமைப்பு எங்க சஞ்சாரம் செய்யறோம் அப்போ உங்க ராசியில பாத்தீங்கன்னா 3ஆம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற தை மாத பலன். தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி தை மாத பலன் தான் அம்மன் அருள் டிவில நம்ம தொடர்ச்சியா பார்க்க போறோம். அம்மன் அருள் டிவி அனைவருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய இந்த தை மாதம் நமக்கு அனைவருக்குமே நல்ல ஒரு அனுகூலம் உள்ள மாதமாக அமையணும்னு சொல்லி பொங்காலம்மன்ட்ட நான் கண்டிப்பா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்ப வரக்கூடிய இந்த தை மாசம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறோம் நம்ம பார்க்க போறோம். தை மாதத்துல வரக்கூடிய முதல் விசேஷ காலங்கள் தை பொங்கல் பண்டிகை. தை மாதம் சூரிய பகவான் மகர ராசியில சஞ்சாரம் செய்யும் காலமே தை மாதம்ங்கிறாங்க. சூரிய சங்கராந்தி பொங்கல் சொல்லுவாங்க, சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. அதை சூரிய பகவானுக்கு தை மாசம் 1ஆம் தேதி பொங்கல் வைத்து பண்டிகை சிறப்பாக கொண்டாடக்கூடிய நாளங்கள் தை மாதம். அதுக்கு முன்னாடி போகி பண்டிகை, தை பொங்கல், மாட்டுப்பொங்கல், உழவர் திருநாள். இது 3 தான் எடுத்த உடனே முதல் விசேஷ காலங்கள். நம்முடைய இறைவன் உத்தராயண காலனா இந்த தை மாசம் தான். இறைவனுக்கு தேவர்களுக்கு என்ன சொல்லுவாங்க, பகல் பொழுது அப்படிங்கிறாங்க. இறைவனுக்கு இதுவரை இரவு பொழுதா இருந்துச்சு, இப்ப பகல் பொழுதாக தை மாசம் வருது. அதனாலதான் தை மாசத்துல எல்லா கோவிலையும் விசேஷமா இருக்கும். திருமணங்கள் விசேஷம் எல்லாமே தை மாசத்துல விசேஷமாக கொண்டாடக்கூடிய மாதம் இந்த தை மாதம். இதுல இந்த 3 விசேஷங்கள் பொங்கல் விழாக்கள்லாம் சிறப்பாக கொண்டாடுங்க அனைவருமே.
அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்ச பிறகு அம்மன் அருள் டிவி நேயர்கள் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. உங்களுடைய ஆதரவு எனக்கு நிறைய கொடுக்குறீங்க. அடுத்து இதை வரக்கூடிய விசேஷம் பார்த்தீங்கன்னா அந்த தைப்பொங்கல் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய விசேஷம் பார்த்தீங்கன்னா தைப்பூசம். தை மாசத்துல கரெக்டாக பாருங்க, தை மாசம் 11ஆம் தேதி தைப்பூசம். முருகபெருமானுக்கு உகந்த ஒரு விசேஷ நாட்கள். எல்லா முருகன் கோயில பழனி ஆண்டவருக்கு பாருங்க சிறப்பாக ஒரு விசேஷம் உள்ள மாதம் எதுனா அந்த தை மாசம் பூசம் தான். அப்ப தைப்பூசத்துல எல்லாருமே முருகன் வழிபாடு, அனைவருமே ஒரு தமிழனா பிறந்தா தமிழ் கடவுளை முருகபெருமான கண்டிப்பா வழிபாடு பண்ணணும். எல்லாமல்ல இறைவனுடைய அருள் கண்டிப்பாக முருகபெருமான அருள் கிடைக்கும். தைப்பூசத்துல என்ன வேண்டி நம்ம விரதம் இருக்கோமோ அனைத்து விஷயத்தையும் நமக்கு சக்சஸ் பண்ணி கொடுத்துருவாரு முருகபெருமான். இந்த பண்டிகையும் சிறப்பாக கொண்டாடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இதை விட முக்கியமான விசேஷம், இறந்தவங்க தோஷம் இருக்கு, எனக்கு குடும்பத்துல ஒரு விருத்தியே இல்ல, வாழ்க்கையே நம்ம ஒரு போராட்டமா வாழ்ந்துட்டு இருக்கேன் உள்ள நபர்கள் அனைவருக்கும் பாருங்க தை அமாவாசை. தை மாசம் 26ஆம் தேதி இறந்த முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான அமாவாசை தை அமாவாசை. இதுதான் இதுல மெயினான ஒரு விசேஷ காலங்கள். இந்த விஷயத்த எல்லாருமே நம்முடைய பித்தோர்களுக்காண்டி நம்முடைய முன்னோர்களுக்காக ஒரு நாள் விரதம் இருந்து கடற்கரை ஓரத்துல தர்ப்பணம் கொடுத்து அவங்களுடைய அருள் பெறணும் அனைவருமே. ஆடி மாசம் தை மாசம் மெயினானது அமாவாசை, புரட்டாசி மாசம், அந்த 3 அமாவாசை தான் முன்னோர்கள் நம்ம வீடை தேடி வருவாங்கிறாங்க. அப்ப அனைவருமே இந்த தை அமாவாசையை சிறப்பாக கொண்டாடுங்க. எல்லாம் இறைவன் கிடைக்கட்டும். இப்ப இந்த 12 ராசிக்கும் வரக்கூடிய இந்த தை மாத பலன் எப்படி இருப்போம், இதுல விசேஷ காலம் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு 6 மூர்த்தங்கள் வருது. அதாவது பாத்தீங்கன்னா வரக்கூடிய தை மாசம் 7ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் வருது, வளர்பிறை முகூர்த்தம். 8ஆம் தேதி திங்கக்கிழமை ஒரு முகூர்த்தம் வருது. 10ஆம் தேதி ஒரு வளர்பிறை முகூர்த்தம் வருது. இதுல தேய்பிறை முகூர்த்தம் பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை ஒரு தேய்பிறை முகூர்த்தம் 18ஆம் தேதி தை மாசம் வருது. 19ஆம் தேதி பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஒரு முகூர்த்தம் வருது. அதே மாதிரி 25ஆம் தேதி ஒரு வியாழக்கிழமையில ஒரு தேய்பிறை முகூர்த்தம் வருது. இதுல 3 வளர்பிறை முகூர்த்தம், தேய்பிறை முகூர்த்தம் 3 முகூர்த்தம் வருது. இதுல கடைசியில 28ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு வளர்பிறை முகூர்த்தம் வருது. ஞாயிற்றுக்கிழமையில தை மாசம் 28ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் வருது. இந்த முகூர்த்தம் தான். மொத்தம் 9 முகூர்த்தங்கள் இந்த மாசத்துல திருமண முகூர்த்தங்கள் இருக்குது. எல்லா நல்ல விஷயத்துக்குமே வீடு திருமணங்கள், வீடு கிரக பிரசனங்கள் எல்லாமே இந்த தை மாசத்துல பண்றது மிக சிறப்பான ஒரு விஷயம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் எல்லாமே சேர்ந்து சஞ்சாரம் செய்றாங்க. அதாவது கடகரா தனுசு ராசியில. அடுத்து 7ஆம் பாவத்துல சூரிய பகவான் உங்களை நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பார். சூரியனுடைய பார்வையில நீங்க இருப்பீங்க. அடுத்து 8ஆம் பாவத்துல சனி பகவான் உங்களுக்கு அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்றாரு. அதாவது மீன ராசியில 10ஆம் பாவத்துல குரு. இதுல 3 கிரக பயிற்சி ஆகிறாங்க. அந்த செவ்வாய் பகவான் பிளஸ் சுக்கிர பகவான் புதன் பகவான் 3மே பயிற்சி ஆகிடுவாங்க. அதாவது 22ஆம் தேதி செவ்வாய் பகவான் வந்து சூரியன் உங்க ராசிக்கு என்றா உங்க ராசியை பார்ப்பாரு. செவ்வாய் பகவான் போய் மாறிடுவாரு. அது மாதிரி 18ஆம் தேதி புதன் பகவானும் மாறிடுவாரு, அதாவது 7ஆம் பாவத்துக்கு வந்துடுவாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி சுக்கிர பகவானும் மாறிடுவார். இந்த 3 கிரகமே மாறிடும். அப்ப எல்லாமே உங்க ராசியை தான் நோக்கி தான் எல்லா கிரகமும் பயணிக்க போகுது. உங்களை நோக்கி தான் பயணிக்க போகுது. அப்ப இவ்வளவு கிரகம் உங்களுடைய ராசியை நோக்கி உங்களை பார்க்கும்போது நிறைய நல்ல பலன் நீங்க பார்க்க போறீங்க. கெட்ட பலன் கிடையாது. என்னங்க அஷ்டம சனியில கெட்ட பலன் இல்லைன்னு சொல்றீங்க? சனி போல் கொடுக்க மாட்டார், சனி போல் கெடுக்க மாட்டார். சனி கெடுக்கிறத யாரும் தடுக்க முடியாது, ஆனா சனி பகவான் கொடுக்கிறத யாரும் தடுக்க முடியாது. நல்லவருக்கு நல்லவர் சனி பகவான், கெட்டவருக்கு கெட்டவர் சனி பகவான். எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாது. சனி பகவான் தான் சனீஸ்வர பகவான் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே இந்த அஷ்டம சனியுடைய பயத்துல அஞ்சத்துலதான் நிறைய பேர் இருக்காங்க. 8ஆம் இடத்துக்கு சனி போயிட்டாரு, கடகத்துக்கு அவர் பயங்கரமான ஒரு பாவி அல்லவா, பெருசா பாதிப்பாரா அப்படிங்கிற சிந்தனை நிறைய பேர் ஒரு குழப்பத்துல இருப்பீங்க. இதே அஷ்டம சனி ஒரு சில பேருக்கு யோகத்தையும் கொடுத்துருக்குது. நிறைய ஜாதகம் கன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். அந்த அஷ்டம சனியில தான் ஒரு பெரிய ஒரு டாப்பா வந்தவங்க நிறைய பேர். வாழ்க்கையில என்னென்ன கிடைக்கணுமோ எல்லாமே கிடைச்சிச்சு அஷ்டம சனி காலம் வரும்பொழுது ஒரு சில பேருக்கு. இப்ப எல்லாத்துக்குமே பாதிப்பு நம்ம சொல்லக்கூடாது. ஒரு விதிஜாதல சனி பகவான் சரியா இல்லாட்டினா கண்டிப்பா பிரச்சனை உண்டு. மனைவி கிட்ட தான், வேற யார்கிட்ட வரும்? மனைவி பிளஸ் நண்பர்கள், கூட்டு தொழில் பிரச்சனை உண்டு. வேலை உத்தியோகத்துல இடமாற்றங்கள், வேலை உத்தியோகத்துல ப்ரெஷர், இந்த வேலையை விட்டு அந்த வேலையை ஓடலாமா அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டாந்து வச்சிருவாரு. 8ஆம் இடத்து சனி எல்லா கடலை விட்டு கடல் கடத்த பார்க்க உங்களை. அப்ப நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், சம்பந்தம் இல்லாத கோர்ட்டு கேஸ் வழக்கு, பெண்ணால ஆணா இருந்தா பெண்ணால, பெண்ணா இருந்தா ஆணால ஏதாச்சும் ஒரு கலகத்தை பாப்பாருங்க. சனி பகவான் சரியா மட்டும் இல்லைன்னா நான் சொன்ன விஷயம் எல்லாமே நடக்கும். உத்தியோகம்
சரியா இருக்காது. உத்தியோகம் கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு பிரச்சனை இல்லாம இருக்காது. உத்தியோகம் திடீர்னு ஸ்டாப் ஆயிருக்கும் ஒரு சில பேருக்கு. எல்லாமே ஒரு மந்தமான தள்ளைக்கு தள்ளப்பட்டாங்க. பழைய பதவியே காலியா இருக்கும். நிறைய பேருக்கு எடுத்துக்கலாம். லாபத்தை பெருங்கொண்ட பணத்தை பிசினஸ்ல போய் இன்வைஸ்ட் பண்ணிட்டு மாட்டிக்கிட்டு ஒரு சிலர் முழிச்சிருப்பாங்க. இதெல்லாம் நடந்திருக்கும். படிக்கக்கூடிய மாணவ பாருங்க, கல்விகள் எதிர்பார்த்த மதிப்பெண் சரியா கிடைக்கல, எல்லாமே ஒரு முன்னேற்றம் இல்லாம ஒரு மந்தமான இருக்கிறேன் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு போயிடுவாங்க. இதெல்லாம் சனி பகவான் ஒரு சில பேருக்கு சரியா இல்லைன்னா கொடுத்திருப்பார். இப்ப சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகி பலமா இருக்கிறார். அவர் நல்லா ஸ்டெடியா வந்துட்டாரு. இனிமே நீங்க தான் ஸ்டெடியா நின்று ஜெயிக்கணும். அவ்வளவுதான். சனி பகவான் ஸ்டெடியா வந்துட்டாரு. நான் ஸ்டெடியா நிக்கிறேன், இனிமே நான் போறேன், கரெக்டா நான் பயணிக்கிறேன்னு சொல்லி அவர் ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு. இனிமே நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா உங்க பக்கம் வெற்றிகள் உண்டு, நல்ல வெற்றி உண்டு. என்ன நினைச்சாலும் சரி நீங்க சாதிக்கலாம். அஷ்டம சனி காலத்துல சனியை பத்தி சொல்லிட்டு சனியை இவ்வளவு பாவின்னு சொல்லிட்டு இப்ப நல்லது சொல்றியே. ஜாதகத்துல சனி நல்லா இருக்கா மட்டும் பாருங்க, அதை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டு எடுங்க, சூப்பரா இருக்கும். சனி பகவான் என்னை பொறுத்தவரையும் நல்லவர். போன ஜன்ம கர்மனையே இப்ப குறைக்க வந்திருக்காரு. உங்களுக்கு நிறைய பாவத்தை கொடுத்தாலும் அவரு குறைக்க வந்திருக்காரு. ஏன்னா சனி பகவான் தான் நம்மளுடைய கர்ம வினையை இப்பவே கழிக்கக்கூடிய கிரகம். வேற எந்த கிரகத்துக்குமே கிடையாது. போன ஜென்ம கர்மவினையை இந்த ஜென்மத்தில் நீங்க பார்க்கணும், சனி பகவான் வந்து தான் அந்த பூர்த்தி பண்ணுவார். அதை அதனாலதான் அவருக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்க, கர்ம காரகர் அப்படின்னு பேர் உண்டு. சனீஸ்வரர். எந்த கிரகத்துமே ஈஸ்வர பட்டம் கிடையாது, சனி பகவான் தான் உண்டு. இருந்தாலும் இந்த சனி பகவான் கொடுத்துட்டாருன்னா யாராலையும் தடுக்க முடியாது. பயங்கரமா கொடுத்துக்கிட்டே இருப்பார். சில பேருக்கு பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, வீடு இடம் பூமி எல்லாமே கொடுப்பாருங்க. வீடு இடம் பூமி பயங்கரமா கொடுப்பாரு. வெளிநாடு யோகத்தை கொடுத்துருவாரு. என்னை பொறுத்தவரை வெளிநாடு போகலாம், வெளிநாடு போக போறாங்க. என்னை பொறுத்தவரை நிறைய ஒரு மாற்றம் வரும். வேலை உத்தியோகத்துல கண்டிப்பா ஒரு சேஞ்ச் கிடைக்கணும். இது 100% உண்டு. வேலை கிடைக்காதவங்களாம் கண்டிப்பா பக்கத்திலே வேலை கிடைக்கும். ஏன்னா வேலை உத்தியோகத்துக்கு 3 கிரகம் உட்காந்துருக்கு. செவ்வாய் பகவான், புதன் பகவான் பிளஸ் சுக்கிர பகவான். அது இல்லாம இவங்க எல்லா கிரகம் பயிற்சியாயும் உங்களை பார்த்துச்சுன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப வேலை உத்தியோகத்துல தடைகள் இல்லை. வெளிநாடு வெளியூர்ல முயற்சி பண்ற வேலை உத்தியோகம் உங்களுக்கு கிடைச்சிரும். முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, வெளிநாட்டுக்கு வேலையை எடுக்காம வச்சிருக்காங்க, ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க, ஃபீல் பண்றாங்க பாருங்களா, வேலை உத்தியோகம் கிடைச்சிரும். உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன். ஒரே கம்பெனில இருக்க ப்ரமோஷனே கிடைக்கலையே, என்னடா இது, என்னடா லைஃப் அப்படிங்க சிந்திச்சு போறாங்க பாருங்க. இத்தனை கம்பெனில இத்தனை வருஷமா வேலை செஞ்சேங்க, எனக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை, எனக்கு பின்னாடி வேலைக்கு வந்தவங்கன்னா ப்ரமோஷன் அடிச்சு போறாங்க, ஆனா என்னால முடியல. இப்ப கொடுப்பார் பாருங்க ப்ரமோஷனை, இந்த நேரம் கொடுப்பாரு. ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி, குரு பகவான் வக்ர நிவர்த்தி, சனி பகவான் குருவை பார்க்கறாரு. இப்ப அடிப்பாருங்க உங்களுக்கு பலனை, சூப்பரான பலன். அது மட்டும் இல்லாம வேலை உத்தியோக கிரகத்துல இருந்து பாருங்க, பரிவர்த்தனை யோகம், செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகம் நிறைய பேருக்கு வந்திருக்கணும், இனிமே வரும் பாருங்க. இந்த யோகம் கண்டிப்பா வரும். கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கு, நீங்க பயப்படாதீங்க. கணவன் மனைவிக்குள்ள எந்த கலகமுமே வராது. இன்னைக்கு இனிமே திருமண பேச்சு தான் நிறைய பேருக்கு பேசுவாங்க. சூரியன் வந்து 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்க்கறதுனால சொல்றேன். திருமண பேச்சு நிறைய பேருக்கு பேசி முடிச்சிருவாங்க. காதல் திருமணம் சக்சஸ் ஆகும், 2வது திருமணம் சக்சஸ் ஆகும். இது எல்லாமே நல்லா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாநில கல்வியல் கெடலை, கல்வி சாணா உங்களுக்கு பலமா இருக்கு. இனிமே கல்வி வெளிநாடு வெளியூர்ல படிக்கிறவங்க சூப்பரா இருக்கும், இங்கே படிக்கணும் நல்லா இருக்கும். அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க. ஒரு எக்ஸாம் பண்ணி பாஸ் பண்ணிட்டேன் ஆசிரியர் வேலைக்கு, இன்னொரு எக்ஸாம் எழுத போறேன், எழுதுங்க. இப்ப ரிசல்ட்டுக்கு சூப்பரா வரும். இந்த தை மாசத்துக்குள்ள அரசாங்க சம்பந்தமா என்னென்ன மூவ் பண்ணிக்குமோ எல்லாமே மூவ் பண்ணிக்கங்க. இந்த மாசத்தை மட்டும் யூஸ் பண்ணிக்கங்க. இந்த மாசம் ஃபுல்லாவே உங்களுக்கு அரசாங்கம் மூலமாக காசு கிடைக்குங்க, பாத்துக்குங்க. கடகராசி கடலக்கணம் யாரானு எடுத்துக்கு பாத்துக்குங்க. இந்த மாசம் ஃபுல்லாவே சொல்றேன், உங்களுக்கு வருமானம் இல்ல அரசாங்க வேலை ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு சக்சஸ் ஆகி வரணும். தை மாசத்துல ஏதோ ஒரு நல்ல செய்தி கண்டிப்பா நடக்க போகுது குடும்பத்துல. அது உங்களுக்கா இருக்கலாம், குடும்பத்துல இருக்கலாம், கண்டிப்பா உண்டு. இடம் வாங்குறதுக்கும் வீடு வாங்குறோம், தைரியமா வாங்கலாம். இடம் வாங்கி நீங்க வீடு கட்டக்கூடிய யோகம் அமைப்பா இருக்குங்க. இடத்துல உள்ள கோர்ட்டு கேஸ் வம்பு உலகம் சரியாகும். வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், பூமி வாங்கலாம். இது எல்லா யோகமே சிறப்பா அமைச்சு கொடுக்குறாரு. இடத்துல உள்ள பிரச்சனை, பூர்வீக சொத்து பூர்வீகத்துல பிரச்சனை இருக்கா, சரியாகும், சரி பண்ணி கொடுப்பாரு பாருங்க. இப்ப ஏன்னா அவர் போய் உச்சமாக போறாரு, 7ஆம் இடத்துல போய் உச்சமாகி உங்க ராசியை அவரை பார்க்க போறாரு. அதனால சொல்றீங்க. அப்ப அந்த பிரச்சனை இருக்காது. விரைய செலவு குடும்பத்துல இருக்காது. டாக்குமெண்ட் எடுத்து கழிந்த பிரச்சனை இருக்காது. குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைச்சிடும். குழந்தை பாக்கியம் நிறைய உண்டு. உங்க மனசுக்கு பிடிச்ச பின்ன திருமணம் பண்ண போறீங்க. திருமண வாழ்க்கையில தடை இல்லை, குழந்தை பாக்கியம் நிறைய பேர் உண்டு. வெளிநாட்டுல சாதிப்பாங்க. வெளியூர் வெளிநாட்டுல மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதை நோக்கி சொல்லக்கூடிய நபர் இவங்க தான் இருப்பாங்க. அந்நியர் பழக்க வழக்கம் பிரம்மாண்டமா போகும் பாருங்க. எதிர்பாராதவங்க எல்லாம் உதவி பண்ணுவாங்க உங்களுக்கு.
அது மட்டும் இல்லைங்க, தொழில் சார்ந்த விஷயம் புதுசாக ஸ்டார்ட் பண்றவங்க தைரியமா ஸ்டார்ட் பண்ணுங்க. தொழில்னா உங்களுக்கு சக்சஸ் ஆகும். தொழில்ல இனிமே தான் நீங்க போகக்கூடிய பாதை கரெக்டான பாதை உங்களுக்கு. எதனால? தொழில்ல உங்களுக்கு குரு பகவான் இருக்காரு. குரு செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம், அதனால தொழில நல்ல யோகத்தை அமைச்சு கொடுத்துருவார். வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை ஒரு மாற்றத்தை கொடுக்குவார். ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ், ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, கமிஷன் துறையில உள்ளவங்க, மருத்துவத்துறை, இது எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை அமைச்சு கொடுக்குறார். தந்தையுடைய உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் இருக்காது. தாய் உடல் தந்தையுடைய உடல்ல பிரச்சனை மருத்துவ சொல்லணும்னா இனிமேல் அந்த மருத்துவ இருக்காது. பூமி சொந்தமா இடம் சம்பந்தமாக நிறைய நல்ல விஷயம் உங்களுக்கு சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு. என்னை பொறுத்தவரையும் இனிமே போகக்கூடிய பாதை உங்களுக்கு அஷ்டம சனி வந்துருச்சு, எல்லாமே தடையா இருக்குன்னு சொல்லி யோசிக்காதீங்க. எல்லாமே உங்களுக்கு நல்லதுதான் நடக்க போகுது. இனிமே நிறைய நல்ல பலனை அந்த கடகராசி என்பர்கள் பார்க்க போறாங்க. தை மாசம் பிறந்த உடனே நீங்க பார்க்கணுங்கிற அமைப்பு உங்களுக்கு இருக்குது. இனிமே எல்லாமே வெற்றியை சிறப்பா அமைச்சுக்கலாம். மெயினா பெண்கள் சாதிக்கலாம். யாரெல்லாம் இந்த வட்டி தொழில் பண்றாங்க, பேங்க்ல வேலை பார்க்குறாங்க, இதெல்லாம் இந்த துறையின பாருங்க சூப்பரா இருக்கும். ஃபைனான்ஸ் தான் அந்த மாதிரி விஷயம். தங்க நகை கடை வச்சிருக்கவங்க நிறைய வச்சிருப்பாங்க. நகை கடை, பெரிய பெரிய ஸ்டோர், இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், உணவு சம்பந்தப்பட்ட பிசினஸ், ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ், ரெடிமேட் சம்பந்தப்பட்ட துறை, இது எல்லாமே பாருங்க இயங்க ஆரம்பிச்சிடும். இந்த ராசியில் உள்ளவங்க அழகு சாதன பொருட்கள், பியூட்டி பார்லர் வச்சுருக்காங்க பாருங்க, நல்ல ஒரு முன்னேற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாரு. அந்நிய திரவ பொருட்கள் பிசினஸ், ஷேர் மார்க்கெட்டிங்ல உள்ள பிசினஸ் எல்லாம் பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா உண்டு. இப்ப மெயினா லாட்ரி யோகம் நிறைய பேர் கேட்கறீங்க, இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. தை மாசம் கிடைக்குமா கிடைக்காது? கண்டிப்பா தை மாசம் கிடைக்க போகுது லாட்ரி யோகம் நிறைய இருக்கு. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பாக்குறாரு, பெருங்கொண்ட பணத்தை காசை கொடுக்க போறாரு. அப்ப லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க, தைரியம் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா 100க்கு 100% உண்டு. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரையம் பண்ணிடாதீங்க. ஜாதகம் முயற்சி பண்ணுங்க, வெற்றி நட்சத்திரம். இப்ப நட்சத்திர பலனுக்குள்ள போயிடுவோம். இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் புனர்பூஷ நட்சத்திரம். பொறுமையான குணம், அமைதியான சிந்தனை, அனுசரிச்சு போற குணம், விட்டு கொடுத்து போற குணம். யாருன்னா இவங்க தான். புனர்பூஷ பார்த்தீங்கன்னா ஒரு சாந்தமான குணம் இருக்கும், அமைதியான கேரக்டராக இருப்பாங்க, அவசரப்பட மாட்டாங்க, எதுலையுமே பொறுமையா நின்று ஜெயிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. உங்க பொறுமைக்கேற்ற ஒரு நல்ல விஷயம் இப்ப நடக்க போகுதுங்க. ஒரு நட்சத்திர அதிபதி வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். இனிமே பாருங்க 10ஆம் பாதத்துல ஆயிட்டார். உங்களுக்கு பழைய பதவியை காலி பண்ணியிருப்பாரு, வேலை உத்தியோகத்தை காலி பண்ணியிருப்பாரு. அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு உத்தியோகத்துல பிரச்சனை வந்திருக்கும். தந்தையுடைய சொத்து, பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல பிரச்சனை வந்திருக்கும். கடன் எங்கேயாச்சும் கேட்டிருப்பேன், அந்த கடன் கிடைச்சிருக்காது. வேலை உத்தியோகத்துல ஒரு மந்தமா இருந்திருக்கும். இனிமே அந்த தொந்தரவு இல்லை. எதிர்பார்த்த ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து